ஹலோ மக்களே! ஒரு எம்மியான மேகி நூடுல்ஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சோம்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளிய ஆட் பண்ணுங்க. தக்காளி சாஃப்ட் ஆன பிறகு மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி பாயில் ஆகி வரும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி பேக் மேகி எடுத்திருக்கேன். ஸோ, இதில 4 டேஸ்ட் மேக்கர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட் டேஸ்ட் மேக்கர ஆட் பண்ணி விட போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணுங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும்போது, எங்க ஸ்கூலுக்கு மேகிலருந்து ப்ரமோஷனுக்கு வருவாங்க. அப்போ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு சிங்கிள் பாக்கெட் மேகி சாம்பிளா குடுப்பாங்க. நாங்களும் அந்த மேகி பாக்கெட் எடுத்துட்டு வந்து வீட்ல அம்மாவ செஞ்சு தர சொல்லுவோம். எங்க அம்மா அப்பவே அந்த மேகிய ரொம்ப டேஸ்ட்டா செய்வாங்க. இப்ப வந்து பிரியாணி ஃப்ளேவர் அந்த மாரியெல்லாம் வந்து மேகில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா அப்பவே வந்து மேகி செய்யும்போது பிரியாணி ஃப்ளேவரோட தான் செய்வாங்க. அது ரொம்ப எம்மியான டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் 90ஸ்ல இருந்த டேஸ்ட் மேக்கர் இப்போ இல்லைங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்க 3 டேஸ்ட் மேக்கர்ஸ இப்போ அந்த நூடுல்ஸ் மேலேயே ஆட் பண்ணுங்க. இப்போ ஒரு மூடிய வச்சு மூடி வைங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்துல நீங்க பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணுங்க. நான் செய்ற இந்த மேகி ரெசிபியில 2 மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை அண்ட் பெப்பர் பவுடர். இது 2மே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தரும். மேகி நூடுல்ஸ்ல எவ்ளோ ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நூடுல்ஸ் குக் ஆன பிறகு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. எங்க அம்மா செய்ற மேகி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் லேட்டரா என்னோட ஸ்டைல்ல கொஞ்சம் அடிஷனல் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி செஞ்சேன். இதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்டியா இருந்ததுங்க. நீங்களும் இந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.